மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வர இங்கிலீஷ் நியூ இயர் வந்து 2 பகுதியா நம்ம பிரிக்கணும். அதாவது அண்ணா சொன்ன மாரி ஜூன் 2க்கு முன்னாடி ஒரு மாதிரியான பலன்கள். ஜூன் 2க்கு பிறகு வேற மாதிரியான பலன். அப்படின்னா மே மாசம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா பாக்கியத்தில சனி இருக்கார் இப்போ. பாக்கிய பஞ்சாங்கப்படி அதில ப்ளஸ் பாயிண்ட் இருந்தா கூட, ஜென்ம குரு சில பிரச்சனைகள குடுப்பார். ஜென்ம குருவுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஜென்ம குருவா ராசியில இருக்கக்கூடிய குருவுனால உடல் உபாதைகள், ஆரோக்கியத்தில கை வைப்பார். கண்டிப்பா வைப்பார். வச்சாலும் அந்த ஆரோக்கியத்து பிரச்சனை குடுத்து, அதிலேயே ஒரு பாசிட்டிவா பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வியாதிய வந்து வெளியில கொண்டு வந்து அத சால்வ் பண்றது. அது வந்து ஒரு விதத்தில நல்லது. ஆனா அந்த பெயின நீங்க கோ த்ரூ பண்ணணும். இதான் ஃபேக்ட். அதே மாரி 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். ராசியுடைய 5, 7, 9லாம் திரிகோண ஸ்தானங்கள் ரொம்ப முக்கியமான இடங்கள். அந்த இடங்கள பார்க்கக்கூடிய குருவுனால ப்ராக்ரசிவான லைஃப் இருக்கும். ஆல்ரெடி வந்து 9ஆம் வீட்ல இருக்கக்கூடிய சனிய தற்சமயம் இருக்கக்கூடிய குரு மிதுனத்திலிருந்தே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராக்ரசிவா வந்து நெறைய இப்ப ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அன்லெஸ் அன்டில் அவங்க சொந்த ஜாதகத்துல பிரச்சனைகள் இல்லாத வரைக்கும், இந்த பொது பலன்கள் அவங்களுக்கு ரொம்ப அளவுக்கு ஒர்க் ஆகும். மிதுனத்த பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை அப்டின்னா, கரெக்ட்டா எத பேசணுமோ அத பேசணும். நண்பர்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் மெயின் மிதுனத்துக்கு. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறதோ, இல்ல அதிகப்படியான ஒரு விஷயங்கள செய்யறதோ, மிதுனத்துக்கு இன்னொரு விஷயம் என்ன ப்ராப்ளம்னா, நீங்க டிபிக்கலா எடுத்தீங்கன்னா மிதுனத்து ராசிக்கு 2ஆம் இடம் வந்து கடகம். கடகம் வந்து சந்திரனுடைய வீடு. இப்ப இவங்களும் அப்படிதான். சந்திரன் எப்படி 15 நாள் வளர்றாரு, 15 நாள் தேயறாரு. இவங்க பினான்சியல் பொசிஷனும் அப்படிதான். 15 நாள் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ராஜா. 11லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கூஜா. ஏன்னா சந்திரன் அப்படி மறையறார், தேயறாரோ தனஸ்தானத்துல, அது மாதிரி பணம் வந்து வளர்றதும், திருப்பி மறையறதும், திருப்பி வளர்றதும், இது ஒரு ரொட்டேஷனா இருக்கும். மிதுனத்துல பிறந்த லோன் இல்லாதவங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து லட்சத்துல ஒருத்தரா தான் இருக்க முடியும்.